மணிப்பூர் 1949 இந்தியாவுடன் சுதந்திர ராஜ்யமாக இணைக்கப்பட்டது. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டப்படி அது யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி தான் மணிப்பூர் மாநில அந்தஸ்து 1972 ஜனவரி 21 முழு மாநிலத்திற்கான அந்தஸ்து கிடைச்சது. அதே டயத்தில் திரிபுரா மேகாலயாவும் அதே வருஷம் மாநில அந்தஸ்து பெற்றது. இப்போ மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கிட்டத்தட்ட 11 முறை என்ன செய்யப்பட்டது நடைபெற்றது. அதாவது மாநிலங்களே குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகமாக நடைபெற்ற மணிப்பூரில் தான் 1967 முதல். அதுக்கப்புறம் மணிப்பூரில் 11 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றிருக்கு. 2வது பிளேஸில் உத்தரப்பிரதேசத்தில் 10 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றிருக்கு. இப்போ ரீசெண்டாக மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போ நடைபெற்றதுன்னா பிப்ரவரி 13, 2025 அன்று குடியரசுத் தலைவர் ஆட்சி என்னது 1 வருடம் கழிச்சு இப்போ 2026 பிப்ரவரியில் என்ன செய்யப்பட்டது, நீக்கப்பட்டது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலை பற்றி பார்ப்போம், அந்த குறியீடுகளை. ஸோ நம்ம இந்தியா தற்போது என்னென்னா மிகப்பெரிய பொருளாதார நாடுகளை 4வது இடத்துல என்ன செய்ய இருக்குது. இந்தியா 2028க்குள்ளே 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறுவதற்காக தற்போ இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா 2047க்குள்ளே 30 ட்ரில்லியன் பொருளாதார நாடாக மாறதுக்கு என்ன செய்யணும் அடுத்த இலக்கு வச்சுருக்காங்க. 2028க்குள்ளே 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறணும். அதே டயத்தில் 2047க்குள்ளே 30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார நாடாக மாறுவதற்கு இலக்கு. ஸோ இப்போ நம்ம ஜிடிபி இது எல்லாமே என்னென்னா ஜிடிபியை வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னா கால்குலேஷன் பண்ணுறாங்க. இப்போ தற்போது நமக்கு ஜிடிபி எவ்வளோன்னா 4.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரில் இருக்குது. ஸோ HDI மனித மேம்பாட்டு வள குறியீடு. ஸோ 2025 நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா 130வது இடத்துல இருக்கோம். முதல் இடத்துல ஐஸ்லாந்து. இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதெல்லாம் பேஸ் பண்ணி கணக்கிடுவாங்கன்னா ஆயுட்காலம், கல்வி, தனிநபர் வருமானம் அடிப்படையில் தான் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடை கால்குலேட் பண்ணுவாங்க. யார் இந்த குறியீடை வெளியிடுறாங்க அப்படின்னா UNDP ஐக்கிய நாடுகளின் வரலாற்று ஐக்கிய நாடுகளினுடைய வளர்ச்சி திட்டத்தால் தான் என்ன செய்யப்படுகிறது, வெளியிடப்படுகிறது. ஸோ இது 0 to 1க்குள்ளே என்ன செய்வாங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க. 0.800க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது மிக அதிக HDIன்னு சொல்லுவோம். இதே இது 0.700க்கும் to 0.799 இருந்தது அப்படின்னா அது அதிக HDIயுடைய மாநிலமாக இருக்கும். ஸோ மிதமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0.550லேருந்து 0.699, குறைவாக அப்படின்னா 0.550க்கு பிலோவாக இருக்கக்கூடியதெல்லாம் என்னென்னா பிலோ HDI அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்தியாவில் இந்தியாவுக்குரிய அந்த HDI மதிப்பு எவ்வளோனா 0.685. அப்போ நம்ம மிதமான ஒரு HDIயில் தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கிறோம். ஸோ 2025 நம்ம ஆயுட்கால ஆயுட்காலம் வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளோனா 72. தனிநபர் வருமானம் அமெரிக்க டாலரில் 9046.76. ஸோ இது என்ன செய்யணும் கேட்கலாம். இந்த வட்டம் நடக்கக்கூடிய TNPSC எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாலின சமத்துவமின்மை குறியீடு. இந்த பாலின சமத்துவமின்மை குறியீடை எதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு உருவாக்குறாங்க, அந்த கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இனப்பெருக்க ஆரோக்கியம், அதிகாரமளித்தல், தொழிலாளர் சந்தை. இது பேஸ் பண்ணி நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா 102வது இடத்துல நம்ம இருக்கிறோம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில். அடுத்து உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024-25 பீரியடில். ஸோ நம்ம பத்திரிகை சுதந்திர வரிசையில் நம்ம 151வது இடத்துல தான் இருக்கோம். முதல் இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னா நார்வே. ஸோ இந்த பத்திரிகை சுதந்திர தினம் ஆக்சுவலி நம்ம மே 3 என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நம்ம அந்த தினத்தை கொண்டாடுறோம். பத்திரிகை சுதந்திர தினம் எப்போ கொண்டாடுறோம், நம்ம மே 3 நம்ம என்ன செய்ய கொண்டாடுறோம்.